குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ டீட்டெயிலா வந்து இந்த வீடியோல கவர் பண்ணுவோம். ஸோ என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறையாவே கவர் பண்ணுவோம். ஸோ என்னென்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நம்ம எதுக்கு படிக்கணும்? அதோட இம்பார்ட்டன்ட் என்ன? அப்படின்னு பார்ப்போம். அடுத்து எத்தன குவார்ட்டர் வரும்? அதாவது 1 வருஷத்துல வந்து எத்தன குவார்ட்டர்ல வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எங்க பார்க்குறது குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம்? அப்புறம் அத எப்படி டவுன்லோட் பண்றது? அதுவும் இல்லாம பேசிக் பார்ப்போம். ஸோ ஸ்டாண்ட் அலோன் பார்க்கணுமா? இல்ல கன்சாலிடேட்டட் பார்க்கணுமா? குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கணுமா? இல்ல இயர் ஆன் இயர் பார்க்கணுமா? புரோவிஷன் என்ன? என்பிஏன்னா என்ன? இபிஎஸ்னா என்ன? எபிட்டானா என்ன? ஸோ எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா டீட்டெயிலாவே கவர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒய் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்? எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட குரோத்துக்காண்டி. ஸோ இப்ப குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு போன குவார்ட்டர் 1 பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூவும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஷேர் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஒரு சில பாயிண்ட்லாம் இருக்கும். பட் அதையும் பார்க்கணும். பட் ரெவென்யூவும் இன்கிரீஸ் ஆகணும், குரோத்தும் இன்கிரீஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து குரோ ஆகுது. அதேமாரி குவார்ட்டர் 2 பார்த்தீங்கன்னா, ரெவென்யூவும் குரோ ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் குரோ ஆயிருக்கு. அதேமாரி குவார்ட்டர் 3 ரெவென்யூவும் குரோ ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் குரோ ஆயிருக்கு. குவார்ட்டர் 4 பார்த்தீங்கன்னா, ரெவென்யூவும் குரோ ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் குரோ ஆயிருக்கு. ஸோ எல்லாத்துலயும் குரோ ஆயிட்டே போகுது. ஸோ எல்லாமே குரோ ஆயிட்டே போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸும் இந்த மாரி குரோ ஆயிட்டே போகும். ஸோ ஒரு சில ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ மேல போகும், கீழ வரும். ரெவென்யூ மேல போகும், கீழ வரும். மேல போகும், கீழ வரும். இங்க குவார்ட்டர் 1 இங்க இப்படி இருந்திருக்கு. குவார்ட்டர் 2 இப்படி இருந்திருக்கு. குவார்ட்டர் 3 இப்படி இருந்திருக்கு. குவார்ட்டர் 4 இப்படி இருந்திருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, ஷேர் பிரைஸ் வந்து எப்பயுமே மேல போகாது. அதுவும் இப்படியே தான் போய்க்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு சில இந்த சின்ன சின்ன கம்பெனிலாம் பார்த்துருப்பீங்கன்னா, டக்குன்னு மேல போகும். ஒரு 10% வந்து மேல போகும். ஒரு 2 நாள், 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டப்புன்னு கீழ இறங்கிரும். ஸோ இங்கனக்குள்ள வந்து பெரிய பெரிய பையர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெவியா பை பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் அளவுக்கு கொண்டு வருவாங்க. அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்லாம், ஓ! இந்த 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 ஷேர் வந்து இவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளும் வாங்குவோம். அதுக்கடுத்து இன்னும் ரைஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. இங்கனக்குள்ள கொஞ்சம் பேர் வாங்குவாங்க. அப்புறம் இங்கனக்குள்ள கொஞ்சம் பேர் வாங்குவாங்க. அப்புறம் இங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இங்கனக்குள்ள நெறைய பேர் வாங்குனோனே, அவங்க பெரிய பையர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள அவங்க விக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல தான் இங்கனக்குள்ளயே லைட்டா அவங்க விப்பாங்க. பட் இங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஹெவியா வித்துருவாங்க. ஸோ ஹெவியா வித்தோனே ஓரளவுக்கு நல்ல ஷேர் பிரைஸ் கீழ அடி வாங்கும். அப்புறம் இங்கனக்குள்ள வாங்குனவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவாங்க. இங்கனக்குள்ள வாங்குனவங்க வந்து மாட்டிக்கிருவாங்க. ஐயய்யோ! நம்ம வாங்குன பிரைஸ விட குறைஞ்சிருச்சே! நம்ம ஓரளவுக்கு மேல ஏறுன பிறகு மறுபடியும் மேல ஏறும்ல, அப்ப விக்கலாம் அப்படின்னு நெனைப்பீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கும். கீழ இறங்கிட்டே வந்துரும். இங்கனக்குள்ள மறுபடியும் வந்துரும். நீங்க ஒரு 2 வருஷம், 3 வருஷம் அங்கனக்குள்ளயே மாட்டிக்கிருவீங்க. ஸோ நெறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, லாஸ்ல தான் வித்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து ஷேர் பிரைஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட குரோத்த பார்த்து தான் நீங்க வந்து ஷேர வாங்கணும். ஸோ குவார்ட்டர் 1 எப்படி வந்திருக்கு? குவார்ட்டர் 2 வந்து எல்லாமே இன்கிரீஸ் ஆகுதா? ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகுதா? ரெவென்யூ இன்கிரீஸ் ஆகுதா? இதெல்லாம் பார்த்தா தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். பிளஸ் இதான் வந்து மெயினேவும். இதுவே இல்லைன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டே ஓடாது. ஸோ இந்த கம்பெனி குரோத்தும், அப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ட வச்சு தான் வந்து ஷேர் மார்க்கெட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து அதெல்லாம் தேவையில்ல. நான் வந்து ட்ரேடரு எனக்கு தேவைப்படாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நீங்க ஒரு ட்ரேடரே கிடையாது. அது ட்ரேடிங்க்கு ஒண்ணும் உதவாது. வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்க வேண்டியது தான். ஷேர் மார்க்கெட்டே வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ட நம்பி தான் இருக்கு. அதுவே நீங்க வேஸ்ட்டு அப்படின்னு நெனச்சா, அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. அது உங்க தப்பு தான். ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ள அடுத்து போவோம். ஸோ ஹவ் மெனி குவார்ட்டர்ஸ் ரிசல்ட் இன் எ இயர்? அதாவது 1 வருஷத்துல எத்தன குவார்ட்டர் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 வருஷத்துல வந்து 4 குவார்ட்டர் இருக்கும். குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4. ஸோ இது வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மார்ச்ல முடியும். ஸோ நார்மலா வந்து நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா, ஜனவரில ஸ்டார்ட் ஆகி டிசம்பர்ல முடியும். பட் ஃபைனான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகி மார்ச்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசம் நடக்கும். ஸோ இதில அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ ரெவென்யூ பார்த்துருக்காங்க? ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்துருக்காங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரிசல்ட்டு ஜூலை, ஆகஸ்ட் கிட்ட வரும். ஸோ இப்ப குவார்ட்டர் 1 முடிஞ்சுச்சு. ஜூலை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. அதே மாரி ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்லயும் ஒரு சில கம்பெனியோட ரிசல்ட்லாம் வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 2 வந்து அதே மாரி இங்க ரிசல்ட் வரும் ஜூலை, ஆகஸ்ட்ல. பட் அவங்க வொர்க் போய்க்கிட்டே இருக்கும். ஜூலைல அவங்க வொர்க் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆகஸ்ட்லயும் அவங்க வொர்க் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயம் ரிசல்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ குவார்ட்டர் 2 பார்த்தீங்கன்னா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நடக்கும். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர் கிட்ட வரும். ஸோ இப்படி தான் வந்து ஓரளவுக்கு இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் முடியும். அக்டோபர், நவம்பர் கிட்ட வரும். அடுத்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 3 நடக்கும். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி கிட்ட வரும். அதேமாரி குவார்ட்டர் 4 வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நடக்கும். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மே கிட்ட வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அப்படியே லூப்ல போய்க்கிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து கம்பெனி வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட வந்து எங்க பார்க்கறது? ஸோ எங்க பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. நீங்க Google என்ன பண்றீங்க?
பிஎஸ்சி ரிசல்ட் கேலண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ பிஎஸ்சி ரிசல்ட் கேலண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணோனே இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டுக்குள்ள போனோனே இன்னைக்கு இருந்து அதாவது இன்னைக்கு 24ஆம் தேதி. ஸோ 24ஆம் தேதி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதாவது இன்னைக்கு 24ஆம் தேதியிலேருந்து எந்தெந்த கம்பெனியோட ரிசல்ட் வருதோ அதெல்லாம் இருக்கும். ப்ளஸ் 24ஆம் தேதி கழிச்சு என்னென்ன கம்பெனிலாம் அவங்க ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்களோ, நாங்க இத்தனாம் தேதி வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கம்பெனியோட ரிசல்ட்டும் டேட் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி இத்தனாம் தேதி வந்து நாங்க எங்க கம்பெனியோட ரிசல்ட்ட வந்து அனௌன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும். நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ டவுன்லோட் த ரிசல்ட். ஸோ ரிசல்ட்ட எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகை இருக்கு. ஸோ 2 வகை எப்படின்னா, என்எஸ்சி ஒரு இருக்கு, பிஎஸ்சி இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. 2 எக்ஸ்சேஞ்சில வந்து நம்ம ஷேர பை பண்ணிக்கலாம், ஷேர வந்து செல் பண்ணிக்கலாம். கூகுள்ல போய் என்எஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்குள்ள போனோனே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒன்று இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள சர்ச் ஆப்ஷன் இருக்கு. சர்ச் பாக்ஸ் இருக்கு. இந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கம்பெனி வந்து சர்ச் பண்ணணும்னு தோணுதோ, அந்த கம்பெனிய வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சர்ச் பண்ண போனேன். ஸோ அந்த சர்ச் பண்ண போனோனே எனக்குள்ள இது வந்துருச்சு. பட் இன்னொன்னு என்னன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இங்க ஒண்ணு இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இங்க ஒண்ணு இருக்கு. அதேமாரி இங்கேயும் இருக்கு. ஸோ எத கிளிக் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் கண்டிப்பா வரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் விக்கிபீடியா அதாவது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் விக்கிபீடியா அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அதேமாரி நீங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் விக்கிபீடியா அப்படின்னு கூட சர்ச் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு வேற ஏதாவது கம்பெனி உங்களுக்கு நீங்க என்ன கம்பெனி சர்ச் பண்ணணும் அப்படின்னு தோன்றீங்களோ, ஸோ இத போட்டு விக்கிபீடியான்னு மட்டும் கூட சர்ச் பண்ணுங்க. ஸோ விக்கிபீடியா வெப்சைட்குள்ள போயி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ப்ளஸ் இங்க ஒரு என்எஸ்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ நீங்க இந்த லிங்க்க மட்டும் கிளிக் பண்ணா போதும். வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. நீங்க ஸ்ட்ரெய்ட்டா கம்பெனியோட வெப்சைட்குள்ளேயே போயிருவீங்க. ஸோ நீங்க டாடா மோட்டார்ஸ்ன்னு இருக்கா? ஸோ டாடா மோட்டார்ஸோட லிங்க் அப்படியே அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ நான் இங்க வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடது எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துரும். ஸோ இதில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அனவுன்ஸ்மென்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட் அதுவா ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆகாதே இருக்கும். நீங்க வந்து அனவுன்ஸ்மென்ட் அப்படிங்கிற செக்ஷன்ல போணும். ஸோ அனவுன்ஸ்மென்ட்ங்கிற செக்ஷன்ல போனீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துரும். ஸோ இந்த மாரி இன்டர்ஃபேஸ்ல தான் வந்து நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதில நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இங்கனக்குள்ள. நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்கம் ஆஃப் போர்ட் மீட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இங்க சப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட்ல வந்து அவுட்கம் ஆஃப் போர்ட் மீட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நேரா இங்க பிடிஎஃப் போட்டிருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட 8.9 எம்பி இருக்கு. டேட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அதாவது இன்னைக்கு அவங்களோட ரிசல்ட்னா, இங்கனக்குள்ள டேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த அவுட்கம் ஆஃப் போர்ட் மீட்டிங்கும், ப்ளஸ் இன்னைக்கு அவங்களோட ரிசல்ட் இன்னைக்கு அந்த டேட்டும் வரலைன்னா, இன்னைக்கு அவங்களோட இன்னும் ரிசல்ட் வந்து வரல அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு 18ஆம் தேதி பார்த்துக்கோங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் வந்து 18ஆம் தேதி வந்துச்சு. 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 7:31 ஈவினிங் வந்துச்சு. ஸோ ஈவினிங் ரிசல்ட் இத அப்டேட் பண்ணியிருக்காங்க 18ஆம் தேதி. ஸோ இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க பிடிஎஃப் மட்டும் கிளிக் பண்ணா போதும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சில எப்படி டவுன்லோட் பண்றது? ஸோ பிஎஸ்சி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் ஈஸியாவே இருக்கும். ஸோ பிஎஸ்சில எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ bsindia.com அப்படின்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இவங்க எனக்குள்ள பார்த்தீங்கன்னா, சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க அப்படியே சர்ச் பண்ணுங்க. எந்த கம்பெனி உங்களுக்கு வேணுமோ அந்த கம்பெனி சர்ச் பண்ணுங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கிளிக் பண்ண போனேன். ஸோ இத அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். பட் இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வராது. மேல ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்க கொஞ்சம் மேல ஸ்க்ரோல் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அனவுன்ஸ்மென்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த அனவுன்ஸ்மென்ட்ங்கிற செக்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறையா பிடிஎஃப் ஃபைல்லாம் அப்படி போட்டிருப்பாங்க. நீங்க இந்த ஆரோ மார்க்ங்கிற செக்ஷன வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஆரோ மார்க்குங்கிற செக்ஷன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாரி மேல இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழ வந்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு செக்ஷன் வரும். ஸோ இந்த செக்ஷன்ல தான் நீங்க வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதுலயும் நீங்க பார்த்துக்கோங்க, போர்ட் மீட்டிங் அவுட்கம் ஃபார் கன்சாலிடேட்டட் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் அன்ஆடிட்டட் ஃபைனான்சியல் ரிசல்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ன்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் கன்சாலிடேட்டட், ஸ்டாண்ட் அலோன், அன்ஆடிட்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. போர்ட் மீட்டிங் இந்த மாரி போட்டிருந்தா, பிடிஎஃப் போட்டிருப்பாங்க. ஸோ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிருச்சு. ஸோ பேசிக் வந்து நெறையா டீட்டெயிலா போகுது. பார்ட் 2ல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து அப்லோட் ஆகியிருக்கும். நீங்க அத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன் படிக்கணுமா? கன்சாலிடேட்டட் படிக்கணுமா? குவார்டர் ஆன் குவார்டர் படிக்கணுமா? இல்ல இயர் ஆன் இயர் படிக்கணுமா? புரோவிஷன்னா என்ன? என்பிஏன்னா என்ன? இபிஎஸ்னா என்ன? எபிட்டான்னா என்ன? நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்ன? ஸோ இதெல்லாம் இருக்கும். அத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் இருக்கு. நீங்க பார்ட் 2வ செக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.